வேணாம்ங்கறீங்க. அப்புறம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஓகேனா. இருங்க ஓடாதீங்க, முடிச்சோடனே அதுக்கப்புறம் நடந்து போங்க. பயப்படாது. அது ஃபஸ்ட்டு வந்து அந்த விஷயத்தை கேட்டோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஓகேவா? அண்ணா சாப்பாடு போடுறேன்னு சொன்னேன். ஏழைக்குலாம் சாப்பாடு. ஓகே அண்ணா வேதான பசிக்குதுன்னு முடியல. பசிக்குது எல்லாம் கேட்காதீங்க. ஓகே என்ன நம்ம பசங்க எல்லாம் வேஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் ஒயின் ஷாப் தான் நிறைய இதாக இருக்குது. வரே வாத்தலை இறங்குத்தல ஃபார்மில் போய் ஆளு ஃபுல் ஃபார்மில் வந்துருக்காப்புல சொல்லுத்தல. அங்கே போய் நம்ம நின்று வச்சுங்களேன், ஒயின் ஷாப்பில் பசங்களுக்கு எல்லாம் கியூங்கிற மாதிரி ஆதார் லிங்க் இருக்கிறத கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன். ஆதார் லிங்க் அதுலேயும் ஆதார் லிங்க் இல்லைன்னா நிறைய குழந்தைங்க வந்து கிட்ட வாங்க. சாப்பாடுக்கெல்லாம் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரோட்டோரத்தில் பிச்சை எடுக்கிற குழந்தைகள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்கிட்ட போயிட்டு பேசி அவங்களோட குறைகள் என்ன, வீட்டு பிள்ளை அந்த மாதிரி மாத்திரங்கிறீங்க. ஆமாம். எம்ஜிஆர் ரசிகரா நீங்க? மக்களுக்கு முற்றிலும் கல்வி மருத்துவம் இலவசமாக்கணும். சரி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபன் டாக் வித் ஹரி. நம்ம ஒரு புது ஷோ இன்றைக்கி இருக்கும். ஸோ பப்ளிக் ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் நம்ம ஒரு ரிவ்யூ கேட்க போகிறோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டு பப்ளிக், அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஃபன்னாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ என்ன கொஸ்டின் நான் கேட்க போகிறோம் அப்படின்னா, பப்ளிக்காக போயிட்டு ஸோ நாளைக்கு நீங்கள் விடியறப்போ ஒரு சிஎம்மாக இருந்தால் உங்களுடைய பொறுப்பு நீங்கள் என்ன பண்ணி பார்ப்பீங்க. ஸோ முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு நாள் சிஎம்மாக ஒரு பதவி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன அந்த இடத்துல இருந்து என்ன விஷயம்லாம் மாற்றுவீங்க அப்படின்ற விஷயத்தை மக்கள்கிட்ட எதிர்ச்சியான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இல்லை பரவாயில்ல, யூடியூப்ல பயப்படாதீங்க, அண்ணன் தான் வாங்க. நான் கேட்குறேன், உங்க கேங்க கூப்பிடுங்க. அட்டென்ஷன் ப்ளீஸ். சொல்லுங்க. என்ன யாருமே இல்லையா? அவ்வளோதானா? சரி ஓகேவா. நான் பிஃபோர் கொஸ்டின் சொல்லிடுறேன், ரோல் போகாத. உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்பணும், இன்னும் ஜஸ்ட் பண்ணால் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஈஸி, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருங்க. ஃப்ரீயாக கேட்காதீங்க. ஓகே, அப்படிலாம் கேட்க மாட்டேன். சரி, நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் சிஎம்மாக இருந்தால் என்ன மாற்றுவீங்க? உங்கள் பொறுப்பில் இருந்து என்ன மாற்றுவீங்க? சரி ஓகே சொல்லுங்கள். இருங்கப்பா, பறக்காதீங்கப்பா. சொல்லுமா, சாப்பாடு போடுமா சொல்லு. என்ன சொல்ல போறீங்களோ அதை ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே ரெடியாக கேட்கலாமா? ரோல் போகலாமா? வேற ஏதாவது கேளுங்க. இதுதான் கொஸ்டின் டாபிக். உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் சிஎம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது தோன்றது சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. ஏதாவது ஓகே, ரோல் போய்க்க பார்த்துக்கலாம். நான் எடுக்கவே இல்லை, நான் ரோல் மட்டும் தான் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். கேட்டுக்கிறேன் அப்படியே. ஹாய், உங்கள் பேர்? மகா. உங்கள் பேர்? நிவேதானா. ஓகே, நம்ம ஷோ பொறுத்த வரைக்கும் ஃபன் டாக் வித் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ. என்னோட பேர் ஹரி, வில்லேஜ் டெக் ப்ளஸ் அப்படின்னு ஒரு சேனல். இருங்க ஓடாதீங்க, முடிச்சோடனே அதுக்கப்புறம் நடந்து போங்க. பயப்படாதீங்க, பி ஃப்ரீ. ஓகேவா? கேமரா கரெக்டாக இருக்குல்ல? ஹாய், உங்கள் பேர்? மகா. உங்கள் பேருப்பா? நிவேதானா. ஓகே, என் பேர் ஹரி. ஃபன் டாக் வித் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ போயிட்டுருக்கு யூடியூப்பில். ஸோ சொல்கிறேன், சர்ச் பண்ணி பாருங்கள். என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் விடியறப்போ சிஎம் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன விஷயத்த முடிஞ்சால் மாற்றுவீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள். சாப்பாடுலாம் போடுவோம் இல்லாதவங்களுக்கு. சாப்பாடு முக்கியமில்ல, சோறு முக்கியமில்ல. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுவீங்களா? நான் வந்து சாப்பாடு போடுவீங்களா? சரி ஓகே, நான் பிரியாணி தான் சாப்பிடுவேனே, பரவாயில்லையா? எதுவாக இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு? பசிக்குதுங்கிறாங்கப்பா. உடுப்பு அந்த கேமராமேன் இருக்கா, நீங்கள் போங்க. ஓகேம்மா, பாய். வாங்க. அடுத்து நம்மள்கிட்ட ஒரு ஐயா வந்திருக்காரு. ஐ திங்க் நெல்சன் மண்டேலா மாதிரியே இருக்காப்புல. இவரை பார்த்து என்னன்னு கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? அரவிந்த் அவர்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து நாளைக்கு நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சிஎம்மாக இருக்கிறீங்க, ஒரு நாள் சிஎம்மாக இருக்கிறீங்க, எந்திரிச்சு பாருங்க பகீர் சிஎம் அப்படின்றீங்க. அப்போது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைப்பீங்களா? ஸோ நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை உங்களுக்கு ஆடியன்ஸ் சொல்லுங்கள். கேமரா பாருங்கள், நேராக சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஒரு நாள் சிஎம்மாக இருந்தால் இந்த லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து இலவச பேருந்துங்கிற மாதிரி நம்ம பசங்களாம் பாவம், அவங்க மட்டும் படிக்கட்டில் தூங்கின்னு வரானுங்க, அவங்களாம் வேறு ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் வந்து யோசிக்கணும்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச பேருந்துக்கு நமக்கு கண்டிப்பாக நான் முடிவு பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பசங்களுக்கு தான் ரெஃபரன்ஸ் இருப்பேன். ஃபஸ்ட்டு பசங்களுக்கு தான். இப்போனா ஒன்னி அந்த மாதிரி வந்து பசங்க எப்படி இந்த பாட்டில் வந்து ஃபுட்பால் அடிச்சுட்டு போவாங்க, அந்த மாதிரி நீங்கள் விட்ருவீங்களா? ஃப்ரீயாக போகலாமா? தாராளமாக பஸ் மேலே ஏறி போகலாம். பஸ் மேலே ஏறி போனால் போலீஸ் பிடிக்காது? போலீஸ் நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்குது. என்ன சிஎம் நீங்கள் வந்து ஒரு சிஎம் ஆகிறீங்க, ஒரு ரூல்ஸை போய் மீறீங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்து உங்களை நான் சிஎம் ஆக்கி விட்ருக்கேன், நீங்கள் பட்டு பஸ்ஸில் ஏறி போகிறோன்னு சொல்லி கேட்குறீங்க.
சட்டம் யார் கையில் இருக்குது? இளைஞர் கையில் தானே இருக்குது அரசியல். ஸோ கண்டிப்பாக இப்போ இளைஞர்களுக்கு தான் முதல்ல ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். சட்டம் தன் கடமையை செய்யும். சரி, ஓகே. அடுத்து இப்போ நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, இந்த ஒரு வாக்குறுதி தான் பண்ணுவீங்களா? வேறு பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பாக. என்ன பண்ணுவீங்க அடுத்து? என்ன நம்ம பசங்க எல்லாம் வேஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் தான் நிறைய இதாக இருக்குது. வாத்தலை இறங்கத்தலை ஃபார்மில் ஆளு ஃபுல் ஃபார்மில் வந்துருக்காப்ல சொல்லத்தலை. அங்கே போய் நம்ம நின்று வச்சுங்களேன், ஒயின் ஷாப்பில் பசங்களுக்கு எல்லாம் கியூங்கிற மாதிரி ஆதார் லிங்க் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன். ஆதார் லிங்க்? அதுலேயும் ஆதார் லிங்க். கேமராமேன் வச்சுட்டு ஓடிடுவார், அவரை ஓட விடாதீங்க, நம்ம லாஸ்ட்டில் போகலாம். ஓகே. கண்டிப்பாக பசங்களுக்கு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய கல்விங்கிற மாதிரி கட்டாயம் இருக்கணும். இருக்கு இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் சிஎம் வந்தால் நல்லா இருக்குமே. நாமினேஷன் பண்ண போகுமா? அதுக்கு எலெக்ஷன் வரணுமே. அதெல்லாம் எலெக்ஷன் பார்த்துக்கலாம் விடுங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாம். அப்போ சிஎம் ஆகிடுவீங்க, பண்ணிடலாம். ரைட்டு. இளைஞர் சப்போர்ட் இருக்கப்போ ஏங்க நம்ம கொண்டு போகிறோம். சரி, நம்ம மக்கள் எல்லாமே ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. அது நீங்கள் சொன்னனால அந்த டாபிக் நான் கேட்குறேன். 8 மணி ஆனால் கடையை சாத்தி போடுறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அப்படி பண்ணலாமா? இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? இப்போ என் கேமராமேன்லாம் வந்து இப்போ இந்த ஷூட்டு முடிச்சுட்டு போடாட்டி அவரால் இருக்க முடியாது. அவருக்கெல்லாம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க. கவலைப்படாதீங்க. ஆம்புலன்ஸ் 108 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி நம்ம ஒயின் ஷாப் வச்சுருவோம். போட்டால் ஏறிடலாம் ஆம்புலன்ஸில். அப்புறம் என்ன, அவ்வளோதான் பண்ணி கொடுத்துடலாம். ஆம்புலன்ஸில் ஏற்றிடுறாங்கிறீங்க எல்லாரையும். டெஃபினெட்லி. எந்த மனுஷனை நம்பாதீங்க பாக்கலாம். எல்லாம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காப்புல, சும்மா ப்ராங்க் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ தலை. எப்படாமா நாளைக்கு வரலாறுல திருப்பி அந்த வீடியோ எடுத்து பார்க்குறப்ப அந்த பொண்ணு திரும்பி நின்றுட்டுருக்கு, நீங்கள் திரும்பி நின்றுருக்கீங்கன்னு பார்த்து இதை பாருன்னு யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த பொண்ணு, உங்கள் பொண்ணு பேர் என்ன? கனிமொழி பாடுறா, தைரியமாக பேசு அப்படின்னு எல்லாருமே சொல்லணும். சரியா பாப்பா? நீங்களும் திரும்பிங்க. ஃபஸ்ட் இயர் மாட்டிப்பீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்தபடியாக ஒரு டீம்கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நிறையா பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ, ஹாய். என்னோட பேர் ஹரி, ஃபன் டாக் வித் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என்ன நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இளைஞியாக இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் நாளைக்கு தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறப்போ ஒரு சிஎம் ஆகிட்டீங்க, சரியா? அப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ என்ன விஷயத்தை நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்றத சும்மா கேஷுவலாக உங்களுக்கு தோன்ற விஷயத்த என்னன்றதை சொல்லுங்கள். யார் சொல்கிறீங்க? இந்த கல்லூரி படத்தில் 2 பேரை எழுப்பி விடுவாங்க. 2 பேரை எழுப்பி விட்டுட்டு, ஏன் அவர் பேச சொல்லுங்களா, ஏன் இவரை பேச சொல்லுங்க. அதுமாரி உங்களையெல்லாம் நம்பி ஒருத்தர் ஏஆர் ரஹ்மான் சார் சிங்கப்பெண்ணை பாட்டு போட்டிருக்காரு, முருகதாஸ் படம் எடுத்திருக்கிறாரு, அட்லி உங்களெல்லாம் நம்பி எவ்வளோ பேர் என்னமா அதெல்லாம். மோஸ்ட்லி வந்து இலவசமாக இருக்கிறதே மோஸ்ட்லி எடுத்துடணும்ண்ணா. இலவசமே வேணாம், இலவசம் வேணாம். அப்புறம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஓகேண்ணா. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஆஃப்லைன் எக்ஸாம் வேணாம், ஆன்லைன் எக்ஸாம் ஓகே. ஆன்லைன் எக்ஸாம் ஓகேவா வேணாங்கிறீங்களா? இங்கே பாருங்க தெளிவாக, ஆன்லைன் எக்ஸாம் வேணுமா? பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் ஓகே, ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஆன்லைன் எக்ஸாம் வேணாம். அவங்களுக்கு எல்லாரும் வந்து மறந்து போயிடுறாங்க சின்ன பிள்ளைங்கன்னா. அவங்களெல்லாம் இப்போ வந்து நீங்கள் இப்போ இது மாதிரி லாக்டவுன் எல்லாம் போட்டு அவங்க இதுதான் ஃப்யூச்சர் தான் இதாகுது. இப்போ ஏபிசிடி கூட அவங்க மறந்துடுறாங்க சின்ன பிள்ளைங்கலாம். அதனால அவங்களுக்கு மட்டும் காலேஜ் வைக்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எங்கள் டியூஷன் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு மண்டையில் டங்கு 3 வாட்டி குட்டிக்கணும். அப்படி குட்டிக்கிட்டா ஞாபகம் இருக்குமா? படிக்கிற விஷயம் நல்ல விஷயம் தானே, அப்படி குட்டிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம்ல. தெரியலையா? சரி, ஓகே. வேறு என்ன பண்ணலாமா உங்களுடைய கருத்து? வேறு ஒன்றும் இல்லைப்பா. அந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு பார்ப்பா மேலே கட் பண்ணி. ஓகே, அப்படிலாம் இல்லை. வில்லேஜ் டெக் ப்ளஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் போட்டு பாருங்கள். யூடியூப்பில் போட்டிங்கன்னா வில்லேஜ் டெக் ப்ளஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் வரும். போட்டுருவோம்.